அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஓல்டு கொஷின் பேப்பர் பப்ளிக் கொஷின் பேப்பரோட 2 மார்க் சம் பார்க்கலாம். 15லேருந்து 28 சம் இருக்குது. 20 சம்மில் ஒரு சம்மை பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? ஏவோட வேல்யூ 1 3 5ன்னு சொல்லிட்டாங்க. பியோட வேல்யூ 2 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஏனில் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி என்ன காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிப்போம். ஏ கிராஸ் பின்றது ஏவோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுறோம். அப்போ 1ஓட ஜோடி 2, 1ஓட ஜோடி 3, அடுத்தது 3ஓட ஜோடி 2, 3ஓட ஜோடி 3, அடுத்து 5ஓட ஜோடி 2, 5ஓட ஜோடி 3. நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியில் எத்தனை இருக்குது, அதாவது கார்டினல் நம்பர்னு சொல்லுவோம், ஆதி எண்ணு சொல்லுவோம்ல, அந்த ஆதி எண் தான். ஏ கிராஸ் பியில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம். எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3 4 5 6 உறுப்பு இருக்குது. அதனால் என் ஆஃப் ஏ கிராஸ் பியோட மதிப்பு வந்து 6. அடுத்தது என் ஆஃப் ஏ அப்படின்றது ஏல எத்தனை உறுப்பு இருக்குன்னு பார்க்குறோம். எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 உறுப்பு இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏவோட மதிப்பு 3. அடுத்து என் ஆஃப் பியில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு பார்க்குறோம். 1 2 உறுப்பு இருக்குது. அதனால் என் ஆஃப் பியோட மதிப்பு 2. என்ன சொல்கிறாங்க? என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பியோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். என் ஆஃப் ஏவோட மதிப்பு 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே இருக்குது என் ஆஃப் பியோட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த 6 அப்படியே வச்சுருக்கோம். இங்கே 3ஓட 2 பேருக்குன்னா 2 6 ரெண்டும் சமமாக வருது. அப்படி சமமாக வரதுனால என்ன அர்த்தம்? என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி அப்படின்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகே தானே? அடுத்த சம் 16வது சம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அண்ட் so on 45 மற்றும் 6 என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் பியை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. மேலும் 6க்கான மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏன்ற கணத்துக்கு எழுதிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 அண்ட் so on 45. என்ன சொல்கிறாங்க? ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம். அப்போ ஏ மீதே திரும்ப என்ன பண்ணுறோம்? அந்த எண்ணை வர்க்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 1ஓட வர்க்கம் 1, 2ஓட வர்க்கம் 4, 3ஓட வர்க்கம் 9, 4ஓட வர்க்கம் 16, 5ஓட வர்க்கம் 5 25, 6ஓட வர்க்கம் 6 36, 7ஓட வர்க்கம் 7 49ன்னு போயிடும். ஆனால் நமக்கு செட்டுக்குள்ளே எத்தனை நம்பர் தான் இருக்குது? 45 வரைக்கும் இருக்குது. அதனால் என்ன எழுதக்கூடாது? 49 கிடையாது. அப்போ எது வரைக்கும் தான் உறவு இருக்கும்? 36 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ மதிப்பகம்னு கேட்டாங்கன்னா எல்லாத்துலையும் உள்ள ஃபஸ்ட் நம்பர் மதிப்பகம், அதாவது 1 2 3 4 5 6 ஃபஸ்ட் நம்பர்லாம் மதிப்பகம். ரெண்டாவது நம்பர் தான் என்னது? துணை மதிப்பகம். அதனால் ஃபஸ்ட் நம்பர் மதிப்பகத்தை எழுதியிருக்கோம். ரெண்டாவது நம்பரை துணை மதிப்பகத்தில் வீச்சகத்தில் எழுதுகிறோம். ரெண்டாவது நம்பர் எல்லாமே வீச்சகம். அப்போ கேட்குறது மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன கேட்டிருக்காங்க. அதனால் ஆன்சர் ஓவர். ஓகே, நன்றி. அடுத்த 2 சம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.